தூத்துக்குடி பக்கத்துலேருந்து வரோம். ஸ்ட்ரோக் வந்து 10 மாதம் ஆச்சு. காலு கை வராமல் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் சாமிகிட்ட வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ 10 மாசமா இருந்தது. வேற ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் ஊசி மாத்திரை எல்லாம் போட்டோம், ஒன்றும் கேட்கல. கால் வலி இருந்து 3 வருஷமா இருந்தது. நடக்கிறதுக்கு ரொம்ப வலியா இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நடந்து செய்கிறேன். ஆமா, ஆஸ்பத்திரியில ரொம்ப நாளா 3 வருஷமா பார்த்தோம். காலு கையெல்லாம் வீக்கமா தான் இருந்தது. ஊசி போட்டோம், எல்லாம் செஞ்சோம், ஒன்றும் கேட்கல. இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். செல்லுல பார்த்து தான் வந்திருக்கேன். சிவகுல இருக்கிறேன். எனக்கு இடுப்பு வலி ஒரு 6 வருஷமா இருக்குது. அந்த மாதிரி நானும் மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு பட்டம் நல்லா இருக்குது. திருப்பி வலிக்க ஆரம்பிச்சிது. அதுதான் அந்த சாமிகிட்ட வந்தேன் நான். இப்போ பரவாயில்ல. நான் என் பேர் கிருஷ்ணன். சென்னை காட்டுப்பாக்கம், சென்னை 56. அது அந்த அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு 6 வருஷமா ஆகுது இந்த கை கால் வராத. 6 வருஷத்துல எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், எவ்வளவோ பார்த்தேன். செலவும் எக்கச்சக்கமான செலவு பண்ணேன், எதுவும் சரியாகல. ஆனா இப்போ போரூர் ஐயா வந்தேன். யூடியூப் மூலியமா பார்த்து உடனே இந்த அளவுக்கு பேச்சியும் டேலண்டும் ஓரளவுக்கு திறமையா வருது. கை காலம் ஓரளவுக்கு முன்னத்துக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. அன்னதானம் போடுறாரு, அதை சாப்பிட்டாதான் நீங்க உங்களுக்கு வாக்கு அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் அன்னதானம் சாப்பிட்டோம். திருவூட்டில இருந்து வரேங்க. நான் என் பேர் குமார். எங்க சாருக்கிட்ட சாமி கிட்ட வந்தேன். ஆல்மோஸ்ட் சரியா போச்சு. அந்த ஃபீலிங் மட்டும் தான் இருந்தது. அதுவும் சரியா போச்சு. நான் கொஞ்ச நேரம் பொறுத்து செக் பண்ணி பார்த்து சொல்லணும். இங்க கால் வலி, எனக்கு கர்ப்ப எடுத்தனால வீட்டு வரைக்கும் போனா ரொம்ப கால் குத்த ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் போட்டு வருவார் ஐயா, பரவாயில்ல. அவருக்கு நன்றி ரொம்ப. எனக்கு ஒரு 4-5 வருஷமா கர்ப்ப எடுத்தனால அது வீட்டு வேலைலாம் ரொம்ப வேலைக்கு செய்யறதுனால டென்ஷன் ரொம்ப நாள ரொம்ப வலி. சரி, நான் கால் ஆஸ்பத்திரி அந்த நேரத்துல மாத்திரை தராங்க, கொஞ்சம் சரியாகுது. திருப்பியும் வலிக்குது. சரியான மாதிரி. நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கேன். ஐயா இப்ப பார்த்தாங்க. காலு வணக்கம் இல்ல, எல்லாரும் போல உட்காந்துருக்கோம்ல, ஒன்னும் தெரியல. வீட்டுக்கு போய் தான் நான் போன் பண்ணி சொல்றேன். ஐயா அன்னதானமும் குடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். செல்ல பார்த்துதான் நாங்க வந்தோம், எங்களுக்கு தெரியாததெல்லாம். இப்ப ஒன்னும் வழி தெரியல. போதான் நான் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்லு. நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா காலே மடக்க முடியல. நாங்க டாக்டர்கிட்ட காமிக்கல, ஆனா மடக்க முடியல. அப்படியே விட்டுட்டோம். ரத்த ஓட்டம் ஓடலன்னு சொன்னாங்க, அப்படியே விட்டுட்டோம், பேசாம விட்டுட்டோம். அதை காலை மடக்காது. எங்க அம்மா நீட்டி தான் சாப்பிடும், கொள்ளும். எங்க போனாலும், எங்க கோயிலுக்கு வந்தாலும் அப்படிதான் நிற்கும். இப்ப என்னன்னா மடக்குறாங்க, மடக்கிட்டு உட்காந்துட்டாங்க. இது பெரிய அதிசயம் தான். என் பேரு அமிர்தா. எங்க வீட்டுக்கார பேரு சேகர். நாங்க சென்னையில பரணிபுத்தூர்ல இருந்து வரோம். இது எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க ஆட்டோ டிரைவர் சொன்னாரு, இங்க போங்கம்மா உங்களுக்கு கால் வலி சரியாகும்னு. நேத்தி சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாப்போம் ஐயாவை அப்படின்னு சொல்லிதான் கிளம்பி வந்தோம். எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா. அதான் எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. 2 பேரும் கொஞ்சம் நடக்கணும். இது அப்படியே நல்லபடியா கண்டினியூ ஆகணும் போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். சேகர் என் பேரு. என் மனைவி கேட்டு பார்க்க வந்தேன். அப்புறம் எனக்கும் காலு 2 வருஷம் முன்னாடி கீழே பைக்ல இருந்து விழுந்ததுனால ஒரு கால் இதாயிடுச்சு. அதனால அதை பேலன்ஸ் பண்ணி நடந்து ரெண்டு காலம் நடந்து ஸ்பீடே குறைஞ்சி போச்சு. ஆனா இங்க பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஏழ்மையான வைத்தியம் பண்ணாலும் கூட முறைப்படி நல்லா பண்றாங்க. அது இல்லாம அன்னதானம் கொடுத்து மனசார சாப்பாடு சொல்லி அதுக்கப்புறம் பண்றாங்க. பணம் காசு எதுவுமே கேட்கல, நம்ம பார்த்து எது பண்றோமோ அதான். ஆனா அவர் வயசுக்கு அதுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனசார வேண்டிக்கிறேன், அதோட பிரார்த்திக்கிறேன். நான் திருவள்ளூர்ல இருந்து வரேன். என் பேர் சுமதி. நான் கொரோனா பீரியட்ல இருந்து எனக்கு கை கால் வராம ஆயிடுச்சு. இங்க வந்தேன், ஐயா கோயிலுக்கு வந்தேன். எனக்கு நல்லா ஆயிடுச்சு. ஐயாவுக்கு மிக்க நன்றி. உண்டு.
ஐயா நாமம் போட்டு என் வலியெல்லாம் தீர்த்துட்டாரு. எல்லா கோயிலுக்கும் போன நாமம் வாங்கினேன், பணியோட பண்ண தர்மம் பண்ண, ஒன்னும் கேட்கல. வந்து நாமம் போட்டாரு, அதே நாமம் தான், சாமி தோப்பு நாமம் தான் போட்டாரு, வலி தீர்த்தாரு. நான் இங்க ஒரு நாள் அன்ன தர்மம் பண்றேன். நான் அம்பத்தூர்ல இருந்து வரேங்க. அம்பத்தூர்ல இருந்து வரேன். கால் முட்டி ரொம்ப வலி அதிகமா இருந்தது. நிறைய மாத்திரைங்க சாப்பிட்டோம், ஏதோ பண்ணோம், எதுவுமே சரியாகல. அப்புறம் இங்க வந்து பார்த்ததும் கொஞ்சம் நடக்க முடியுது. அந்த இழுத்து நடக்காம நல்லா கொஞ்சம் வேகமா நடக்க முடியுது. இப்போ பரவாயில்ல. சாமிக்கு நன்றி. ஆவடி வேல்டெக் காலேஜ் வரேன். 2-3 வாட்டி யூடியூப்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாள் வண்டியிலேருந்து கீழே விழுந்ததுலேருந்து லெஃப்ட் சைட் ஷோல்டர் ரொம்ப வலியாக இருந்தது. சரி இங்கே வந்து பார்த்தேன், இங்கெல்லாமா ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், ஒன்றும் கேட்கல. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது. ஆமாம், போரூர் ஐயா கோயில் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் ராமபுரத்துலேருந்து வரேன். நான் காய்கறி கீரை விற்கிற ஆளு, தெத்தரை சுற்றி. இங்கே வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க, பணம் எதிர்பார்க்கல. அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. நான் பாய்கரையில இருந்து வரேன். ஏற்கனவே போன மாசம் வந்து போனேன். கால் வலி ரொம்ப முடியாம இருந்து கால் வலி சரியாயிடுச்சு. இப்போ கழுத்து வலியால வந்திருக்கேன். நல்லா இருக்கு. இங்க வந்து பார்த்தா ஐயா நல்லா பண்றாரு. எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கங்க. ஐயா போரூர் ஐயா கொண்டு பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் இப்ப பண்றேன். இந்த கொஞ்சம் உடம்பு நல்ல சரியில்லைனால நான் 8ல போட்டேன் வரவானான்னு சொல்லி. அதனால வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்றேன். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆச்சுன்னா அதுக்கு பிறகு செவ்வாய், வியாழ, வெள்ளி, ஞாயிறு 4 நாள் போடுவேன். ஆனா போட்டாலும் மக்கள் வருவாங்களோ வரல தெரியல. ஆனா நான் செவ்வாய், வியாழ போடுறதா இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள நான் போட்டுருவேன். அதே மாதிரி ஜென்ஸு வந்தாங்கன்னா வேஷ்டி கட்டிவாங்க. முட்டியில அப்பதான் தேய்க்க முடியும், என்னால தேய்க்க முடியாது. ஏற்கனவே ராஜ்வெட் நியூஸ்ல அவரே போட்டுக்காரு, நானும் தான் சொல்லிட்டு வரேன், மறந்துடுறீங்க. அதே மாதிரி என்ன போய் வேஷ்டி கட்டி வாங்க, பண்ணி தரேன். அதே மாதிரி மர மக்களே மூட்டி வலி, ஜவு வந்து போச்சு, அதை வச்சு நிறைய மக்கள் எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பீங்க. இப்ப ஊட்டி விட அவங்களே சொன்னாங்க, இந்த ஊரு அந்த ஊரு நாங்க வந்தாலும் அவங்களே இருப்பாங்க. நான் வந்து பப்ளிக்கு தான் மக்கள் முன்னாடியே பண்றேன். லேடிஸ் இருந்தாலும் ஏமா தொடவா வேணாமான்னு கேட்டுதான் செய்யறேன். ஜென்ஸா தான் சரி, லேடிஸா தான் சரி, யாரா இருந்தாலும் கேட்டுதான் மக்கள் பண்றேன். அவங்களே பாதி வழியை குறைச்சு தருவேன், பாதி இருக்கும். வீட்டுல நீங்க இந்த மாதிரி எண்ணெயை வச்சு பயன்படுத்தினாதான் குறையும், இல்லைன்னா வலி குறையும் சொல்லி அனுப்பிச்சுடுறேன். இந்த ராஜ் வெட்னஸ்ல எடுத்து போற மக்கள் என்னன்னா போர்வூர்லயே எடுத்து போறான்னு நினைப்பீங்க. ஆனா மக்களுக்காக, என் மூஞ்சிக்காக இல்ல, இந்த மக்கள் மூஞ்சிக்காக இல்ல, மக்கள் இந்த வலியோட வேதனை போறாங்க. இந்த வலியை குறைக்கத்தான் நாங்க போறது. ஆனா அழுதுட்டே வருவாங்க மக்கள். அவங்க வகரார தட்டி கொடுத்து சாப்பாடை போட்டுட்டு போறபோது சிரிக்க வச்சு அனுப்புறது. இந்த போரூர் ஐயாவை நான் பண்ணிட்டு தர்றேன். யூடியூப் சேனல்ல போரூர் ஐயாவுக்கு போட்டாலே வந்துடும். என்னுடைய வழியா நான் காசை போல இருந்தா போல போங்கம்மா சொல்லுவேன். கொடுத்தா கருமத்துக்கு கொடுத்தீங்கன்னா தருமத்துக்கு மக்கள் சோறு போட போறேன், இல்லையா போங்கம்மா அப்படி சொல்லி அனுப்பிச்சது வரைக்கும் நான் அவ்வளவு கூட இவ்வளவு காசை கேட்கறதுல மக்களே பேட்டி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, இதே தான் பண்ணி தரேன். 2வது அடுத்த மாசம் பேரனுக்கு சபரிநாதனுக்கு பர்த்டே 9ஆம் தேதி பர்த்டே பண்றதுனால தாய்மாருங்க எத்தனை பேரும் வந்தாலும் சரி புடவை உண்டு. ஆனா 12 மணிக்குள்ள வந்துடணும். அது மாதிரி நான் அங்க போனேன் இங்க போனேன் வேலைக்கு போனேன் சொன்னா கிடைக்காது. 12 மணிக்கு எத்தனை 1000 பேர்ல 2000 பேர் வந்தாலும் சரி புடவை கண்டிப்பா கிடைக்கும். ஐயா உண்டு.